Glory be to God. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஓய்வு நாள் காலை வேளையிலேயும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, நான் என்னுடைய ஆவியை உங்களுக்குள்ளே வைப்பேன். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, விரும்புகிறீங்க? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொல்லுகிறார், என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே வைப்பேன் என்ற வாக்குத்தத்தத்தை தருகிறார். ஆனால் யார் அதற்காக ஒப்பு கொடுக்கிறார்களோ நிச்சயமாகவே கர்த்தர் அவர்களுக்குள்ளே தம்முடைய ஆவியை வைத்து தேவனுடைய ஆவியினாலே அவர்கள் பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். வாசிப்போம். எசேக்கியேல் 37 அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், அப்பொழுது என்ன நடக்கும்? நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். இது யாரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார்? இஸ்ரவேல் வம்சத்தாரை பார்த்து சொல்லுகிறார். அதனுடைய 11ஆம் வசனத்திலே இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும், இதோ அவர்கள், ஆமென், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆம், இந்த வருடத்தின் கடைசி நாட்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த 2 வாரம் ஆகும்போது இந்த வருடம் முடிய போகிறது. ஐயோ, நாங்கள் அறுப்புண்டு போகிறோமே, நாங்கள் உலர்ந்து போகிறோமே, எங்கள் நம்பிக்கை எல்லாம் அற்று போயிற்றே, எங்கள் நம்பிக்கை வீணாய் போனதே. யாராவது அப்படி நினைக்கிறீங்களா? இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், 12ஆம் வசனம், நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வர பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்களை பிரேத குழிகளை திறந்து உங்களை பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார், உங்களை வெளிப்பட பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். எப்படி? அவருடைய ஆவியினாலே. பிரேத குழியில் இருக்கும்போது என் ஆவியை உங்களுக்குள்ளே வைக்கும்போது நீங்கள் உயிரடைவீர்கள், நீங்கள் தானா வெளியே வருவீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படிதான் எலும்புகளும் உயிரடைந்தது. அதே அதிகாரம் உலர்ந்த எலும்புகள் 37 அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஆமென். அதுவரைக்கும் ஆமென், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அசை உண்டாயிற்று. எலும்புகள், ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. ஆனால் ஆவி அவைகளுக்குள் இல்லாதிருந்தது. இன்றைக்கு நம்ம வெளியே எல்லா நிறைவோடு காணப்படுகிறோம். ஸ்தோத்திரம். மாம்சம், நரம்பு, தோல் எல்லாம் வந்தது போல வெளியே யாருக்கும் தெரியாது நாம் சந்திக்கிற பிரச்சனைகள். இல்லாவிட்டால் வெளியே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல ஸ்தோத்திரம், யாதொரு பிரச்சனையும் இல்லாமல், குறைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்குள்ளே பார்க்கும்போது நமக்குள்ளே ஆவி, பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை இல்லை என்றார். எந்த பலனும் இல்லை. ஆனால் எப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்தார்கள், காலூன்றி நிலை நின்றார்கள், மகா பெரிய சேனையாய் எழும்பினார்கள். அதே தான் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே கர்த்தர் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களிலே, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அளவில்லாமல் கர்த்தர் தம்முடைய ஆவியினாலே மாம்சமான ஒருவரை நிரப்புவார். அப்பொழுது உங்கள் குமாரன் உங்கள் குமாரத்துகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். பிரைஸ் தி லார்ட். தெய்வ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? இது கர்த்தர் சொன்னார், அதை நிச்சயமாக அவர் செய்வார். அவர் செய்து கொண்டே இருக்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம்.
தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அடுத்து நம்முடைய சரீரத்திலே, நாம் இந்த சரீரத்தில் ஜீவித்தாலும் மாம்சத்தின் எண்ணங்கள் அல்ல, மாம்சத்தின் இஷ்டங்கள் அல்ல, மாம்சத்தின் சிந்தை அல்ல, ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக இருப்பீர்கள், ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆமென். நம்மை சேர்க்க வருகிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய ஆவி நமக்குள்ளே இல்லை என்றால் நாம் அவருடையவர்கள் அல்ல. நாம் ஜெபித்தாலும், பாடினாலும், ஆராதித்தாலும், உபவசித்தாலும், சாட்சிகளாக நின்றாலும், அவன் கர்த்தருக்காக என்னென்ன காரியங்கள் செய்தாலும் அவருடைய ஆவி நமக்குள்ளே இல்லை என்றால் ஆமென், நாம் அவருடையவர்கள் அல்ல. அடுத்து வாசிக்கிறோம், கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாக இருக்கும். சரீரம் பாவத்தின் நிமித்தம் மரித்ததாக இருக்கும். கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் இருக்கும்போது இந்த சரீரத்தினால் எந்த பாவம் செய்ய முடியாது. சரீரம் பாவத்தின் நிமித்தம் மரித்ததாக இருக்கும். ஆவியான நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாக இருக்கும். அடுத்தன்றியும் இயேசுவை மருத்துவரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள் வாசமாயிருந்தார். கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு இதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆம், கர்த்தருடைய வருகை நாளிலே எப்படி இந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்தோடு நாம் பறந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போவோம்? அவருடைய ஆவி நமக்குள்ளே இருந்தால் மட்டுமே. அதனால் அதற்காக வாஞ்சிப்போம். அவர் தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அப்படி என்றால் இப்போது கூட சரீரத்தில் இருக்கிற அவன் எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் தம்முடைய ஆவியினாலே நீக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் சொல்லுகிறார், என் ஆவியை உங்களுக்குள்ளே வைப்பேன். நம்பிக்கையற்று போயிட்டு அறப்புண்டு போகிறோம் என்ற சிந்தையிலிருந்து கர்த்தர் நம்மளை வெளியே கொண்டு வருவார். அவன் இந்த கடைசி காலத்தில் கர்த்தருக்காக பயன்பட கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆமென் தம்முடைய ஆவியினாலே நிரப்பி ஆசீர்வதிப்பார். தீர்க்க தரிசனம் சொல்ல, சொப்பனங்களை காண, தரிசனங்களை காண கர்த்தர் கிருபை செய்வார். மட்டுமல்ல, கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே இருந்தால் நாம் அவருடையவர்களாக இருக்கிறோம். ஆமென். நம்முடைய மாம்சத்தினால் எந்த பாவம் செய்ய நம்முடைய சரீரம் மறுத்ததாக இருக்கும். பாவத்தின் நிமித்தம், நீதி நிமித்தம் ஆவியானது ஜீவனுள்ளதாக இருக்கும். கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் இருந்தால் மட்டுமே அந்த ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான சரீரங்களை கர்த்தர் அன்றைக்கு உயிர்ப்பிப்பார். நம்ம தெய்வ சமூகத்தில் இந்த வார்த்தையின்படி ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். ஏசப்பா, ஸ்தோத்திரம். எங்களை அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்படுதார் இந்த காலை வேளையிலும் எங்களுக்கு இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, எங்கள் சுய சிந்தையினாலே, சுய எண்ணங்களினாலே, மாம்ச சிந்தையினாலே, மாம்சத்தின் இஷ்டத்தின்படி வாழ்கிறவர்களாக அல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவ ஜனங்கள். அல்லேலூயா. அவன் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு அப்பா உம்முடைய சித்தத்தையே செய்து உமக்காக வாழ, உமக்காக பயன்பட, உடைய வருகையிலே பிரவேசிக்க அப்பா உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய ஆவியினால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you.